சிவப்பிரியன், திருமாவளவன் அவர்கள் பேச்சை இப்படி, ஏன்னா இப்போ சுமந்த் சொல்றது வந்து வெளிப்படையா அவங்களுக்கு ஒரு பதட்டத்தின் வெளிப்பாட்டில் அப்படி பேசுறாங்களா? பாஜக விட்டு வெளில வந்துருங்க அப்படிலாம் பதட்டம் இருக்கா, பயம் இருக்காது? பதட்டமா நான் பார்க்கல, முழுக்க முழுக்க அரசியல் தான் இதுல. ஒன்றும் அதிமுக மீதான அக்கறை அப்படி இல்லை. அப்படி ஒரு 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 பாயிண்ட்ல நீங்க எடுத்துக்கலாம். அது அக்கறைன்னா, சுமந்த் கேட்ட கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. நீங்க வந்து எதிர்த்தரப்பு அலையன்ஸை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டாரு. அது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. இதையே கொஞ்சம் திருப்பி போட்டு பார்த்தோம்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னால 2024 தேர்தலுக்கு பிறகு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டத்துக்கு கூட்டம் வந்து திமுக கூட்டணி உடைஞ்சு விடும், திமுக கூட்டணியில் வந்து ஒரு இணக்கமே இல்லை, எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, விசிக தலைவர் திருமாவளவன் பேசுகிறாரு, செல்வ பெருந்தகை எதிர்த்து பேசுகிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே வந்து எல்லா பிரச்சனைகள்லையும் அவங்க வந்து திமுகவுக்கு எதிராக பேசி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதிமுக பாஜக கூட்டணி இப்போ வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட இந்த கரூர் இன்சிடென்ட் வரைக்குமே அவங்களுடைய நரேட்டிவ் வந்து இப்படி தான் இருந்தது. திமுக கூட்டணி உடைஞ்சிரும், திமுக கூட்டணி உடைஞ்சிரும். ஏன்னா அந்த கூட்டணி உடைஞ்சாதான் இன்னொரு கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் இருந்தது. அப்படிதான் அரித்மெட்டிக் சொல்லுது. 2019, 21, 24 இந்த தேர்தலினுடைய முடிவுகள், அந்த டேட்டா நமக்கு சொல்றது வந்து அந்த அலையன்ஸ் இருக்கிற வரைக்கும் அரித்மெட்டிக் அவங்க பக்கம் இருக்கு. ஸோ இப்போ கரூருக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு டிஸ்குவைட் டிஎம்கே அலையன்ஸ்ல இருக்கிறத நான் பார்க்குறேன். நிச்சயமா ஒரு டிஸ்குவைட் இருக்குது. ஏன்னா இத்தனை உயிர்கள் பலியான பிறகும் கூட விஜய் அவர்களுக்கான ஆதரவு கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கிற மாதிரி தான் சர்வே சொல்லுது. நான் சுமந்த் சொன்னதை ஒத்துக்கிறேன். இந்த சர்வேஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு டவுட்டோட தான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் ஒரு சில சமயம் சர்வேஸ் நீங்கள் மக்கள்கிட்ட பேசுகிறதே தெரியல, விஜய் மேலே பெரிய தவறு இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. டிவிக்கே வந்து அதை வந்து ஒரு சூழ்ச்சி, இதில் இதை போட்டாங்க அதை போட்டாங்கலாம் அவங்க பேசலாம். பட் இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் எல்லாராலையும் பார்க்கப்படுகின்றது. ஸோ ஒரு டிஸ்குவைட் நிச்சயமாக இருக்குது. என்ன அந்த டிஸ்குவைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதிமுக பாஜக ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. ஏற்கனவே ஏப்ரல் 2025 அந்த கூட்டணி கட்டமைக்கப்பட்ட. திருமாவனுடைய கருத்து வந்து கடந்த 4-5 வருடங்களாகவே இதாக தான் இருக்குது. அதிமுக வந்து தயவு செஞ்சு நீங்க பாஜகவோட இருக்காதீங்க, பாஜக விட்டு வெளியே, திமுக வர்சஸ் அதிமுக களம் இருக்கணும்னு எல்லாம் இங்க நிறைய கட்சிகள் வந்து நினைக்கிறாங்க. அதுல வந்து அது அந்தந்த கட்சிகளினுடைய நிலைப்பாடு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக ஒரு டிசைடிங் ஃபோர்ஸா, டிசைடிங் ஃபேக்டரா, இல்லை வந்து ஒரு செகண்ட் ஃபோர்ஸாக இங்கே வந்தால் இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் அரசியல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காதுன்னு நினைக்கிறது சரி. ஆனால் இன்னைக்கு பாஜகவை வந்து நீங்கள் வந்து நீங்கள் தேர்ட் ஃபோர்ஸு ஃபோர்த் ஃபோர்ஸுன்னு நேம் பண்ணலன்னா கூட, பாஜக வந்து தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பாஜக இன்னைக்கு இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்குது. அது 3%, 5%, 6% அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. 2024 தேர்தலில் அவங்க தலைமையில் முதன்முறையாக பாஜக தலைமையில், 2014 இருந்தது தேமுதிக தலைமையில் பாஜக கூட்டணியில் இருந்தது. இந்த முறை பாஜக தலைமையில் கிட்டத்தட்ட 24 இடங்கள், 19 அவங்க, 5 பேர் வந்து அவங்களோட சிம்பல்ல நின்னாங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து 2019 21 பார்த்த பாஜகவா நீங்க அதே பாஜகவை இப்ப பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு அலையன்ஸ்ல நின்று என்டிஏ 18%, அது யாருடைய வாக்குங்கிறதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் வந்து டீகோட் பண்றதுதான், அதெல்லாம் உள்ளுக்குள்ள பேசுறதுதான். என்டிஏக்கு தேர்ட் ஃபோர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு 18% ஓட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதன் என்டிஏ பிளஸ் ஏடிஎம்கேன்னு வந்த பிறகும் கூட பெரிய அளவில் வந்து டிஎம்கே அலையன்ஸை டிஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா டிஎம்கே அலையன்ஸ்க்கு அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த அலையன்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி இருக்குது. அந்த அலையன்ஸுக்குள்ள ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸா ஆகுது. அது 3 எலெக்ஷன், ஒரு எலெக்ஷன் இல்லை. கிட்டத்தட்ட கருணாநிதி அவர்கள் காலத்தில் கூட இந்த அளவுக்கு ஓட்ஸ் வந்து டிஎம்கேல இருந்து அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கும், அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்ல இருந்து டிஎம்கேஸ்க்கும் சீம்லெஸ் ஓட் டிரான்ஸ்ஃபர் கிடையாது. இப்ப இருக்கு. அப்போ கரூருக்கு பிறகு நிலைமைகள் மாறுகிறது. ஒருவேளை இந்த ஸ்பெகுலேஷன் அதிமுக பாஜக இல்ல, நான் முதல்ல அதிமுக பிளஸ் தாவேக்காக்கு போறேன், பாஜக இல்லாம அதிமுக பிளஸ் தாவேக்கான்னு ஒரு கூட்டணி வந்துச்சுன்னா பாமகவோட அந்த கூட்டணிக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது, பெருமளவுல இருக்கிறது. இதுல அப்ப என்ன சொல்றது சிவபிரியன் சொல்றது, பாஜக இருந்ததுனாலே அந்த அணிக்கு ஒரு பின்னடைவு தான்.
அதனால அது திமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜ் தான் அப்படின்னு. அப்ப திருமாவளவன் பேசுவது தேர்தல் கணக்குக்காக இல்ல, உண்மையிலே இங்க வந்து திமுக அதிமுக தான் இருக்கணும்னு நினைச்சு பேசினார்னு அதை அப்படி புரிஞ்சுக்கவே கூடாது. இல்ல திமுக அதிமுகவே இருக்கணும்னா கூட கடைசியில எல்லாம் தேர்தல்ல நின்னு தானே ஆகணும் விஜயன். தேர்தல் அரசியல்ல தானே எல்லாமே இருக்கு. பாஜக அலைன்ஸோட இருக்காதீங்க, அது உங்களை காலி பண்ணிரும், அதுதானே அவர் சொல்றாரு. அது கரெக்ட். ஆனா திருமாவளவன் சொல்ற ஒரு விஷயம் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அதிமுகவுக்கு தெரியாதுங்கிறார். அதிமுகவுக்கு எல்லாமே தெரியும், தெரியாமலாம் அவங்க ஒன்னும் கூட்டணியில இல்ல. அவங்களுக்கு பாஜக வந்து அவங்கள ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பாஜக வந்து டிஎம்கேக்கு ஐடியாலஜிக்கல் ஆப்போனண்டா தமிழ்நாட்டுல வரணும்னு எதிர்பார்க்கறாங்கன்றது யாருக்குமே தெரியாதா இந்த அரங்கத்துல இல்ல மக்களுக்கு? பாஜகவினுடைய பிளான் என்னவா இருக்கு? அதிமுகவை கண்ட்ரோல் பண்ணாங்க ஒரு காலத்துல, அதிமுகவை வந்து அவங்க தேவைப்படுற நேரத்துல உடைச்சாங்க, தேவைப்படுற நேரத்துல யுனைட் பண்ணாங்க. இதெல்லாம் யாருக்குமே தெரியாதா? தெரிஞ்சுதான் இருக்காங்கன்றீங்க? நிச்சயமா தெரிஞ்சுதான் இருக்காங்க. 2023 வெளியில வராங்க, திரு அண்ணாமலை அவர்களை காரணம் காட்டி வெளில வராங்க. 24 தோல்வி, 25 இவங்கெல்லாம் தானே போய் அந்த அலையன்ஸ்ல சேர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு தானே போறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியுது அவங்க என்ன பண்றாங்கன்னு. அவங்களுக்கு தெரியாமலாம் அவங்க ஒன்றும் பண்ணல. பாஜக வந்து எப்படி வந்து கூட்டணி கட்சிகள் முதுகின் மீது சவாரி செய்து அந்த கூட்டணி கட்சிகளை ஒன்றுமில்லாமல் செய்து அந்த கூட்டணி கட்சிகளினுடைய முதுகின் மேல் ஏறி அவங்க ஆட்சி பண்ணது மகாராஷ்டிரால. இப்ப பீகார்ல அதை ட்ரை பண்ண போறாங்க. நிதிஷ்குமாரை வந்து சிஎம் அனௌன்ஸ் பண்ணல. இதெல்லாம் அதிமுகவுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, தெரிஞ்சுதான் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்தியாக வேண்டும். ஏன்னா அதுக்கு பாஜக தேவை, அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டணி தேவை. அந்த கூட்டணியில பாஜக இருக்கணும். கிட்டத்தட்ட நீங்க வந்து அதிமுக வந்து ஒரு 10 வருஷம் வந்து அவுட் ஆஃப் பவர்ல இருந்ததா எனக்கு தெரியல. என்னுடைய மெமரிக்கு அது இல்ல. டிஎம்கே வந்து இருந்திருக்காங்க 10 வருஷம். முதல்ல 77 to 87 இருந்திருக்காங்க. இப்ப 2011 to 2021 இருந்திருக்காங்க. அதிமுக மேக்சிமம் 5 இயர்ஸ் தான். ஸோ இப்ப கிட்டத்தட்ட அவங்க வந்து 21 ஆட்சியில இருந்து இழக்கிறாங்க. இது இல்லாம ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக பெரிய அளவில் தேர்தல் வெற்றிகளை பெறவே இல்லை. அவங்களுடைய வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019 அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது மட்டும்தான். அவங்களுக்கு இப்ப திமுகவை தோற்கடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால அவங்க வந்து யார் அலையன்ஸ்க்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு. இபிஎஸ் அவங்க சொன்னதுதான், நாங்க யாரோட கூட்டணி சேர்றதை பத்தி நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க, நாங்க உங்களை அழைச்சப்ப நீங்க வந்தீங்களான்னு வெளிப்படையாவே விமர்சிச்சார்.